விளாடிமிர் புட்டின் டொனால்டு டிரம்புடன் நடத்த வேண்டிய போர் நிறுத்தம் தொடர்பான தொலைபேசி அழைப்பை 1 மணி நேரம் தாமதமாக நடத்தினார். இந்த அழைப்பு ரஷ்ய நேரப்படி மாலை 4 மணிக்கு தொடங்குவதாக இருந்தாலும் புட்டின் மாஸ்கோவில் வணிக தலைவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்ததால் அழைப்பு தாமதமானது. இதனால் ட்ரம்ப் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டியிருந்தது. புட்டின் தாமதத்திற்கு கவலைப்படாமல் தனது நிகழ்வை தொடர்ந்தார் மற்றும் இந்த தாமதத்தின் போது அவர் எதையும் அவசரமாக பின்பற்றவில்லை. அந்த நிகழ்வின் பின்னர் புட்டின் 5 மணிக்கு ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசத் தொடங்கினார். இந்த தொலைபேசி அழைப்பின் முக்கிய பகுதி உக்ரைனில் நடக்கும் போருக்கான நிறுத்தத்தை பற்றிய விவாதமாக இருந்தது. ட்ரம்ப் 30 நாட்கள் போர் நிறுத்தத்தை பெறுவதில் நம்பிக்கை தெரிவித்தார் மற்றும் இந்த திட்டத்திற்கு புட்டின் ஒப்புக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறினார். ஆனால் புட்டின் உடனடியாக எந்த நிலையான போர் நிறுத்தத்துக்கும் சம்மதிக்கவில்லை. மார்ச் 18 அன்று புட்டின் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு 30 நாட்களுக்கு தாக்குதல் நிறுத்தம் அறிவித்தார். ஆனால் அதனைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனின் ஸ்லோவியன்ஸ்க் நகரில் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இது போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு செல்லாமல் நிலைத்திருப்பதை காட்டுகிறது. இந்த உரையாடல் இரு தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பாக இருந்தாலும் போர் விவகாரம் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் உள்ளது.